பொதுவாக எல்லாமே சொல்லுவாங்கள்ல, படித்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், படித்தா தான் சமுதாயத்தில் மதிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குற நம்ம விவசாயம் பண்ணால் தான் நம்ம 3 வேளை சாப்பிட முடியும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நம்ம எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் எத்தனை லட்சம் சம்பாரிச்சிருந்தா கூட அதிகபட்சமாக நம்ம 2 வேளைக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம வெளியூர்லேயோ வெளிநாடுகள்லையோ எங்கே வேணாலும் வேலை செய்யுங்க, வேலையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விவசாயமும் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம வெளியூரில் இருக்க ஆள் வேலை அதாவது விவசாயம் பண்ண முடியாதுன்றது உண்மை இருக்குது. பட் நம்ம ஊரில் ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே நம்ம எல்லாத்துக்குமே விவசாயம் பண்ணணும்னு ஆசை தாங்க. ஆனால் விவசாயம் பண்ண மறுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? விவசாயம் பண்ணால் வருமானம் கம்மி அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அது உண்மையாக அப்படின்னா நிச்சயமாக உண்மை தான். விவசாயம் பண்ணால் வருமானம் கம்மி அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, உதாரணம் சொல்லணும் அப்படிங்களேன், ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஆள் தயாரிக்கிறானுங்களேன், ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட் 20 ரூபான்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாப்புல. அதே போல் எந்த ஒரு பனியன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் பனியன் தயாரித்தா கூட அந்த பனியனோட ரேட்டு 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுற நம்ம, நீ என்ன விவசாயம் பண்ணு, தென்னை மரம், கரும்பு தோட்டம், நெல், வாய் எதை வேணாலும் பண்ணுங்களேன், நம்ம அதோட விலையை நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. விவசாயம் பண்ணுறோம், சரி விலையை நிர்ணயிக்கிறத பற்றி என்ன அப்படின்னு நிறையா பேருக்கு அது புரியாது. தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தென்னங்கண்டை வச்சு, நான் சொல்கிறது நாட்டு தென்னங்காயை சொல்கிறேன், தென்னங்கண்டை சொல்கிறேன். ஒரு கண்டை வச்சு அது ஒரு கொலை விட்டு முதல் காய்க்கிறதுக்கே குறைஞ்சது 8 வருஷம் தேவைப்படுது. அந்த 8 வருஷத்துக்குள்ளே அத்தனை மரங்களுக்கும் எத்தனை லிட்டர் தண்ணி செலவழிச்சிருப்பாங்க. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது எருவு போடணும், ஆட்டு எருவோ மாட்டு எருவோ ஏதோ ஒன்று எருவு போடணும். ஒரு எருவு ஒரு லோடு எருவே 7000 ரூபா. ஸோ அந்த 8 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. அதே போல் இடையில நம்ம தென்னை மரத்துலலாம் வண்டு நிறையா விழுகும், பூச்சிகள் அடிக்கும், அதுக்கு உரம் வைக்கணும். இப்போ வண்டு விழுது அப்படின்னா மரத்தில் ஏறி தான் வண்டு எடுக்க முடியும். ஒரு மரத்தில் ஏறுறதுக்கு 10 ரூபா. ஸோ ஒரு 1000 மரம் வச்சுருந்தா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. இதுவும் 8 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ செலவாகும் அதையும் பார்க்கணும். இப்போ நம்ம வெளியில் ஈஸியாக போயிட்டு ஒரு இளநினா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு இளநீ ஈஸியாக வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் உற்பத்தி பண்ணுறவனோட எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா, அதிகபட்சம் 16 ரூபா 17 ரூபாய்க்கு தான் ஒரு இளநியை வாங்குறாங்க. இப்போ இந்த 6 மாதமாக ரேட்டு கூறிடுச்சு, 30 ரூபாய்க்கு மேலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரேட்டு கூறிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போயுமே அந்த 12 ரூபா 13 ரூபா இதை தான் வாங்கி வெளியில் 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. விவசாயியே அந்த விலையை நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, ஒன்று வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட்டு, இல்லைன்னா விற்கிறவங்களுக்கு பெனிஃபிட், ரெண்டுமே இருக்கும். ஆனால் இப்போ அரசாங்கமோ இல்லை வேறு யாரோ நிர்ணயிக்கும் போது இது 2 பேருக்கு பெனிஃபிட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு விவசாயி அழ தொடங்கிட்டான்னு வைங்களேன், அந்த நாடு அழிவு நோக்கி போய்கிட்டுன்னு தான் அர்த்தம். இப்போ என்னோடய பையன் 8வது படிச்சுட்டு இருக்கான். அவன் எவ்வளோ நல்லா படிக்கிறான், நார்மலாக படிச்சுட்டு இருந்தான். என்ன தான் அவன் படிச்சிருந்தாலும் அவனுக்கு விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தா வந்துட்டுருக்கேன். எனக்கு நிச்சயமாக தெரியும் 2050 விவசாயம் பண்ணுறவன் தான் கோடீஸ்வரன். ஏன்னா 2050 நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு தெரியாது. நம்ம போகிறதுக்குள்ளே எவ்வளோ படிப்பு காசு எவ்வளோ சம்பாரிச்சு வைக்கிறோமோ இல்லையோ, விவசாயத்தை கண்டிப்பாக அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து தான் போகணும்.